إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. قال الله تعالى في محكم التنزيل: يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு தஆலாவை போற்றி புகழ்ந்ததன் பின் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள் நல்லோர்கள் எல்லோர் மீதும் என்றென்றும் சாந்தியும் சமாதானமும் நிலவட்டுமாக. கண்ணியமிகு சகோதரர்களே, மனிதர்களுக்கு மத்தியில் முரண்பாடுகளும் சிக்கல்களும் இணைந்து பயணிக்க முடியாத சூழல்களும் உருவாகுவதின் அடிப்படை காரணிகளில் ஒன்று, அவரவருக்கு சேர வேண்டியதை அடுத்தவர்கள் கொடுப்பதற்கு தயாரில்லை. இதுதான் எல்லா இடங்களிலும் இனங்களுக்கிடையில், பாடசாலைகளுக்கிடையில், கிராமங்களுக்கிடையில், கணவன் மனைவிக்கிடையில், சகோதரர்களுக்கிடையில், எல்லா இடங்களிலும் சிக்கல் நிறைந்திருப்பதற்கான அடிப்படை காரணி, அவரவருக்கு சேர வேண்டியதை கொடுப்பதற்கு அடுத்தவர்கள் தயாரில்லை. அல் குர்ஆனில் அல்லாஹு தஆலா ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பிரச்சாரம் தொடர்பாக சொல்கிற நேரத்தில், வலா தப்ஹசுன் நாஸ அஷ்யாஅஹும், மக்களுக்கு சேர வேண்டியதில் குறைவு செய்ய வேண்டாம். நபிமார்களுடைய பிரச்சாரங்களில் ஒன்று, மனிதர்களுக்கு சேர வேண்டியதில் குறைவு செய்ய வேண்டாம். அது பொருளாதாரமாக இருக்கலாம், அந்தஸ்து மதிப்பு அவருக்கு கொடுக்க வேண்டிய இடமாக இருக்கலாம், அல்லது அவருடைய உரிமைகளாக இருக்கலாம், அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய விடயங்களாக இருக்கலாம். எவைகளிலும் நாங்கள் குறைவு செய்யக்கூடியவர்களாக இருக்கக்கூடாது என்பது நபிமார்களுடைய பிரச்சாரத்தின் ஒரு பகுதி, முக்கியமான ஒரு பகுதி. அந்த வகையில் இந்த ஹுத்பாவிலே நாம் எங்கெங்கே குறைவு செய்கிறோம் என்பது தொடர்பாக எங்களை நாங்களே ஒரு மீள்பரிசீலனை செய்து கொள்கிற ஒரு ஹுத்பாவாக இதை அமைத்து கொள்வோம். சகோதரர்களே, முதலாவது ஓர் அம்சம், சிந்தனை ரீதியாக, செயல் ரீதியாக, நடத்தை ரீதியாக அடுத்தவர்களுக்கு சேர வேண்டியதை கொடுப்பதில் நான் சரியாக இருக்கிறேனா என்பது முக்கியமான ஒரு பகுதி. இன்றைக்கு சமூகத்தில் ஒருவரை நேசித்து விட்டால் அந்த நேசம் நியாயம் தர்மங்களை கடந்த ஒரு நேசமாக இருக்கிறது. ஒருவரை வெறுத்து விட்டால் அதுவும் நியாயம் தர்மங்களை கடந்த ஒரு வெறுப்பாக இருக்கிறது. இதுதான் பெரிய ஒரு பிரச்சனை. நேசமும் நூற்றில் இருக்குது, தவறுகளுக்கும் முட்டு கொடுக்கக்கூடிய ஒரு சூழல். வெறுப்பும் நூற்றில் இருக்குது, நியாயங்களை கூட ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு சூழல். ஒரு செய்தி வருகிறது, அல் குர்ஆனில் அல்லாஹ் சொல்கிறான், வலா யஜ்ரிமன்னக்கும் ஷனஆனு கௌமின் அலா அல்லா தஅதிலு. ஒரு சமூகத்தின் மீது கொண்டிருக்கிற, ஒரு சாரார் மீது கொண்டிருக்கிற வெறுப்பு உங்களை அவர்கள் விடயத்தில் நீதி செலுத்தாமல் இருக்க செய்ய வேண்டாம். நீதியாக நடந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு பிடிக்காதவர்களாக இருந்தாலும் நீதமாக நடந்து கொள்ளுங்கள் என்பதை அல் குர்ஆனில் அல்லாஹு தஆலா சொல்கிறான். அப்துல்லா பின் சலாம் என்கிற ஒரு யூதர் இஸ்லாத்துக்குள்ளே வர்றாரு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட போகிறாரு. யா ரசூலல்லாஹ், 3 கேள்விகள் உங்களிடம் நான் கேட்பேன். இந்த 3 கேள்விகளையும் புகாரி கிரந்தத்தில் 3938வது செய்தி எடுத்து வாசித்து பாருங்கள், நீளமான செய்தி. இந்த 3 கேள்விகளுக்குமான பதிலை ஒரு நபியை தவிர வேறு யாரும் சொல்ல முடியாது. நபிமார்கள் மாத்திரம்தான் பதில் சொல்ல முடியும்.
அதில் ஒரு கேள்வி, சுவனவாதிகள் முதலாவது சாப்பிடக்கூடிய உணவு என்ன? ஃபர்ஸ்ட்டுக்கு அவங்களுக்கு கிடைக்கிற உணவு அல்லாஹ்வுடைய தூதர் மீனின் ஈரல் பகுதி என்று சொல்கிறார்கள். 3 கேள்விக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதில் சொன்னவுடன் யகூதியாக இருந்தவர் உடனே கலிமாவை சொல்லி இஸ்லாத்துக்குள்ளே வர்றார் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அந்த நேரம் பார்த்து யகூதிகள் சிலர் அந்த சபைக்கு வருகிறார்கள். இந்த நபித்தோழர் சொல்கிறார், யா ரசூலல்லாஹ், நான் இஸ்லாத்துக்குள் வந்த செய்தியை இவர்களுக்கு சொல்ல வேண்டாம், நான் ஒளிந்து கொள்கிறேன், மறைந்து விடுகிறேன். என்னை பற்றி முதலில் அவர்களிடம் கேட்டு பாருங்கள், நான் எப்படிப்பட்டவன் என்று. அல்லாஹ்வுடைய தூதர் அப்துல்லா பின் சலாமை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? உங்களிடத்தில் அவருடைய அந்தஸ்து என்னன்னு கேட்குறாங்க. இவங்க சொல்கிறாங்க, எங்களில் மிகச்சிறந்தவர், அனுபவசாலி, கெட்டிக்காரர், அவருடைய பரம்பரையே நல்ல பரம்பரை என்றெல்லாம் புகழ்ந்து சொல்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கிறார்கள், அவர் இஸ்லாத்துக்குள் வந்தால் எப்படி என்று கேட்குறாங்க. அல்லாஹ் பாதுகாக்கணும், அப்படி ஒன்று நடக்காதுங்கிறாங்க. அந்த நேரத்தில் அந்த நபித்தோழர் ஒளிந்திருந்தவர் சலான் சொல்லி வெளியே வாராரு, கலிமாவை மொழிந்து கொண்டு வருகிறார். வந்தவுடன் அதே நாவுகள் உடனே சொல்கிறார்கள், எங்களில் மிக மோசமான மனிதர் இவர், எங்களில் மோசமான பரம்பரை, ரொம்ப அற்பமான மனிதர் என்று சொல்கிறாங்க. நிமிடங்கள் கூட கடக்கவில்லை, நொடிப்பொழுதில் ஒருவரை பற்றி புகழ்ந்து பேசிய நாவுகள் அடுத்த கணம் இகழ்ந்து பேச ஆரம்பிக்கிறது. யாருடைய பண்பு? யகூதிகளுடைய பண்பு. ஒருவர் என் கட்சி சாராத ஒருவராக இருக்கட்டும், எனக்கு பிடிக்காத ஒரு ஆலிமாக இருக்கட்டும், எனக்கும் அவர் குடும்பத்துக்கும் இடையில் ஜென்ம பகை இருக்கட்டும், ஆனால் ஒரு முஃமினை பொறுத்த வரைக்கும் அவர் எந்த முகாமில் இருந்தாலும் அவருடைய நல்ல பகுதிகளை, உண்மையில் இந்த விடயத்தில் என்னை விட அவர் சிறந்தவர், உண்மையில் அவரிடம் அது இருக்கிறது தான் என்கிற ஏற்றுக்கொள்கின்ற, அவருக்கு சேர வேண்டியதை கொடுக்கின்ற அந்த மனோநிலை இருக்குது. இதுதான் பெரியோர் வறுமை. சகோதரர்களே, எங்களுடைய ஈமானின் தரத்தை சோதிப்பதற்கு இந்த இடங்களில் நீங்கள் சோதித்து பார்க்கலாம். உங்களால் தொழ முடியும், எங்களால் நோன்பு பிடிக்க முடியும், எங்களால் தர்மம் செய்ய முடியும், அதில் எந்த சிக்கல்களும் இல்லை. எனக்கு பிடிக்காத, நான் வெறுக்கின்ற, கடுமையாக வெறுக்கின்ற ஒருவரை பற்றி ஒரு சபையில் புகழப்படுகிறது, ஒரு எழுத்து புகழ்ந்து வருகிறது, ஒரு விடயம் தொடர்பாக சொல்கிறார்கள், உண்மையில் அவரிடம் அது இருக்கிறது தான் என்கிற பொழுது என் உள்ளத்தில் எந்த உறுத்தலும் இல்லாமல், என் உள்ளத்தில் எந்த வலியும் இல்லாமல், அல்ஹம்துலில்லாஹ் அதற்கு தகுதியானவர் தான் என்கிற மனோநிலை எனக்கு வருகிறது என்றால், அல்ஹம்துலில்லாஹ் என்னுடைய ஈமானின் தரம் ஓரளவு நல்ல முறையில் இருக்கிறது என்பதற்கான அடையாளம். எத்தனை சகோதரர்களினால் கையை உயர்த்த முடியும் இந்த இடத்தில் நான் தெளிவாக தூய்மையாக இருக்கிறேன் என்று? சகோதரர்களே, நிச்சயம் கிடையாது. எல்லோரும் மனநோய்களோடே இருந்து கொண்டிருக்கிறோம். அடுத்தவருக்கு சேர வேண்டியவர் அவர் யாராகவும் இருக்கட்டும், மாற்று மதத்தவராக கூட இருக்கட்டும், அந்த இலங்கையில் நீண்ட காலமாக யுத்தம் இருந்து கொண்டே இருந்துச்சு. சமாதானத்திலும் இந்த நாட்டில் என்ன வளம் இல்லை, எல்லா வளங்களும் இருக்கிறது. ஒரு அழகான நாடு, ஒரு உச்சமான இடத்திற்கு போகக்கூடிய அத்தனை வளங்களையும் வைத்துக்கொண்டு மீண்டும் மீண்டும் கஷ்டத்திலே இந்த நாடு இருந்து கொண்டிருக்கிறது. என்ன? அந்தந்த சமூகத்திற்கு கொடுக்க வேண்டியதை, சேர வேண்டியதை அடுத்தவர்கள் கொடுப்பதற்கு தயாரில்லை. இதில் யாரும் விதிவிலக்கல்ல. இந்த மனோநிலை என்பது சகோதரர்களே ஆபத்தான ஒரு மனோநிலை. தலைமுறை கடந்தாலும் மீண்டும் எழ முடியாத ஒரு மனோநிலை. அல்லாஹு தஆலா இதிலிருந்து எங்களை பாதுகாக்க வேண்டும். யகூதிகளுடைய சிந்தனை போக்கு என்பதை அந்த ஹதீஸில் தெளிவாக பார்க்கிறோம். அதே போன்று சகோதரர்களே, இன்னும் ஒரு விடயம், மௌத்தானவர்களுக்கு நாங்கள் செய்ய வேண்டிய சில விஷயங்கள் இருக்குது. மௌத்தானவர்களுக்கு கொடுக்க வேண்டிய ஹக்குகள். உலமாக்கள் சொல்லுவார்கள், அன்ன அக்லப அஹ்காமில் ஜனாயிஸ் இன்னமா ஷுரியத் லிஹ்திராமில் மையித். ஜனாசாவின் அதிகமான சட்டதிட்டங்கள் எல்லாமே ஒரு மையத்தை கௌரவப்படுத்துகின்ற விதத்தில் அல்லாஹு தஆலா ஆக்கி வைத்திருப்பான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, நீங்கள் கபறுகளின் மீது உட்கார வேண்டாம் என்றாங்க.
அல்லாஹ்வுடைய தூதர் ஜனாசாவை கண்டவுடன் எழுந்து நின்றார்கள். ஜனாசாவின் எலும்புகளை உடைத்தல் உயிரோடு உள்ளவரின் எலும்புகளை உடைப்பது போன்றுதான் என்றாங்க. இவை எல்லாமே மையத்துக்களுக்கென்று ஒரு அந்தஸ்தை இஸ்லாம் கொடுத்திருக்கிறத பார்க்குறோம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, லா தசுப்புல் அம்வாத், மௌத்தானவர்களை ஏசாதீர்கள். அவங்களுக்கு சேர வேண்டிய சில ஹக் இருக்குது. அவர் யாராகவும் இருக்கட்டும், மௌத்தானவர்களை பேசாதீர்கள், ஏசாதீர்கள் என்றாங்க. ஏன்? நாங்கள் ஏசுறத அவங்க கேட்பாங்களா? நிச்சயமாக கேட்க மாட்டார்கள், செவியேற்க போவதில்லை. ஆனால் ரெண்டு விஷயம் நடக்கும். ஒன்று, மௌத்தானவர் அல்லாஹ்விடத்தில் தான் அவருக்கான தீர்ப்பு இருக்கும். அவர் நல்லவரா கெட்டவரா, சுவர்க்கவாதியா நரகவாதியா, தண்டனைக்கு பிறகு சுவர்க்கம் செல்வாரா என்பதெல்லாம் அல்லாஹ் மாத்திரம்தான் அறிந்தவன். அதனால அதுக்கு நீங்க தீர்ப்பளிக்க போக வேணாம், நீங்க அதை பற்றி பேச வேணாம், அந்த அறிவு எங்களிடம் கிடையாது. இரண்டாவது, அவர் மௌத்தானவராக இருந்தாலும் அவருடைய உறவுகள் இருப்பார்கள், பிள்ளைகள் இருப்பார்கள், பெற்றோர்கள் இருப்பார்கள், சொந்த பந்தங்கள் இருப்பார்கள். அந்த பேச்சுக்கள் கேட்கிற நேரங்களிலெல்லாம் அந்த வலியை அவர்கள் உணர்வார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இக்ரிமா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க இஸ்லாத்துக்கு வாரார். அபூ ஜஹல் இக்ரிமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தலைவர் தந்தை. இக்ரிமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்துக்குள் வந்த பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை அழைக்கிறார்கள். உண்மையில் சகோதரர்களே, இஸ்லாத்தின் முக்கிய எதிரி, முதன்மை எதிரிகளில் ஒருவர் அபூ ஜஹல். சஹாபாக்களிடம் சொல்கிறார்கள், இதற்கு பிறகு இக்ரிமா இருக்கின்ற நேரத்தில் அபூ ஜஹலை பற்றி நீங்கள் பேச வேண்டாம். சுப்ஹானல்லாஹ், இதுதான் இஸ்லாம். இக்ரிமா இருக்கின்ற பொழுது நீங்கள் அபூ ஜஹலை பற்றி பேச வேண்டாம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். ஏன்? அபூ ஜஹல் தூய்மை அடைந்து விட்டாரா? நிச்சயம் கிடையாது. இக்ரிமாவை அது நோவினைப்படுத்தும், விட்டுவிடுங்கள், வேண்டாம் என்று சொன்னார்கள். சகோதரர்களே, எங்களுக்குள் ஒருவரோடு முரண்பாடு வந்தாலே இவருடைய வாப்பாவும் அப்படித்தான். இவர் மட்டுமல்ல, இவங்களோட குடும்பத்திற தொழிலே இப்படித்தான். பரம்பரை மௌத்தான அடுத்த தலைமுறையும் சேர்த்து நாங்கள் பேசக்கூடிய ஒரு சூழலில் இருக்கிறோம். இது மிக மிக மோசமான ஒரு இயல்பு, குணம் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். வெறுமனே தொழுகையும் நோன்பும் தர்மங்களும் மாத்திரம்தான் இஸ்லாம் என்று நினைத்து விடாதீர்கள். மரணித்தவர்களுக்கு சேர வேண்டிய உரிமைகள் இருக்கின்றன. அந்த உள்ள தூய்மையோடு அவர்கள் விடயத்தில் மிக கவனமாக நடக்கக்கூடியவர்களாக அல்லாஹு தஆலா நம் அனைவரையும் மாற்ற வேண்டும். கண்ணியமிகு சகோதரர்களே, மூன்றாவது ஒரு அம்சம், அல்லாஹு தஆலா நிறைய நிஅமத்துக்களை, அருட்களை எங்களுக்கு தந்திருக்கிறான். ஆரோக்கியம் ஒரு அருள், ஹிதாயத் பெரிய ஒரு அருள், பொருளாதாரம் ஒரு அருள், பட்டம் பதவிகள் ஒரு அருள், எல்லாமே நிஅமத்து தான். எப்பொழுதாவது அஹ்லாக், பண்புகள் அல்லாஹ்வுடைய அருள் என்பதை உணர்ந்திருக்கிறோமா? ஆரோக்கியம் அருள், ஆனால் கேள்விகள் நிறைய அந்த அருள் மீது உண்டு. பணம் என்பது ஒரு அருள், ஆனால் அது சோதனையாகவும் இருக்கும். பட்டம் என்பது ஒரு அருள், ஆனால் பெரும் சோதனையும் கூட. ஆனால் அஹ்லாக், பண்புகள் என்பது ஒரு அருள், ஆனால் அது சோதனை அல்ல, முழுக்க முழுக்க அருள் தான். என் பிள்ளைக்கு நான் ஒரு சொத்தை விட்டு செல்ல வேண்டும், நல்ல தொழிலை வழிகாட்ட வேண்டும், ஒரு பதவியை கொடுக்க வேண்டும் என்பதெல்லாம் முயற்சி செய்கிறோம். அதை நிஅமத் என்று உணர்ந்திருக்கிறோம். எப்பொழுதாவது என் பிள்ளைக்கு நல்ல பண்புகளை கடத்தி விட்டு நான் மௌத்தாகணும் என்று நினைச்சிக்கிறோமா? எங்களுடைய பெயர்கள் நாங்கள் மௌத்தான பிறகும் எங்களுடைய பிள்ளைகள் வடிவத்தில் நினைவு கூறப்பட வேண்டுமாக இருந்தால், 4 பேர் எங்களுக்காக பிரார்த்திக்க வேண்டுமாக இருந்தால், பிள்ளைகளுக்கு நல்ல பண்புகள், அது பெரிய ஒரு நிஅமத், அதை கடத்தி கொடுத்துட்டு போகணும்னு நினைக்கணும். நாங்கள் இல்லாத பொழுதும் அல்ஹம்துலில்லாஹ் அந்த மனுஷன் நல்லா வளர்த்த எங்களுக்கு தெரியும், அவங்களோட வாப்பாவும் அப்படித்தான் என்று 4 பேர் பேசக்கூடிய ஒரு சூழலை அஹ்லாக்குகள் தான் கொண்டு வரும். எத்தனை பெற்றோர்கள் அஹ்லாக்குகளை ஒரு நிஅமத் என்று உணர்ந்திருக்கிறோம் சகோதரர்களே. கண்ணியமிகு சகோதரர்களே, அதில் ஒரு முக்கியமான ஒரு அஹ்லாக் பண்புதான் அல்லாஹ்வோடு நாங்கள் நடந்து கொள்கிற விஷயங்கள். அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய சில விடயங்கள் இருக்கின்றன. அல்லாஹ் என்னையும் உங்களையும் படைத்தான். தனித்து படைத்தானா, துணைக்கு யாரையும் இணைத்து கொண்டானா? அல்லாஹ் தனித்தே படைத்தான், தனித்தே உணவளித்தான்,
தனித்தே எல்லாவற்றையும் எனக்கு தந்திருக்கிற பொழுது ஏன் அவனை பிரார்த்திக்கின்ற பொழுது கூட்டுக்கு நான் ஆள் சேர்க்கிறேன்? ஏன் அவனை பயப்படுகின்ற பொழுது கூட்டுக்கு ஆள் சேர்க்கிறேன்? ஏன் அவன் மீது அன்பு செலுத்துகின்ற பொழுது கூட்டுக்கு ஆள் சேர்க்கிறேன்? இது பெரியோர் அநியாயமா இல்லையா? அல்லாவுக்கு சேர வேண்டியதை அப்படியே கொடுக்கணும். உலமாக்கள் சொல்லுவாங்க, அல்லாஹ்வுடைய விஷயத்தில் கேள்வி கேட்க ஒரு கேள்வியை கேட்குறோம். எப்படி? ஏன் அல்லாஹ் இதை செஞ்சான் அப்படி கேட்கறது கூட அல்லாஹ்வுடைய விஷயத்தில் அப்படி கேட்கக்கூடாதம்பாங்க. அல்லாஹு தஆலா இவ்வாறு செய்ததின் நுட்பம் என்ன, என்ன நுட்பம் இருக்கும் என்றுதான் கேட்க வேண்டும். ஏன் எதற்கு என்ற கேள்விகளை அல்லாஹ்வுடைய விடயத்தில் கேட்கக்கூடாது. அல்லாஹ்வோடு நடந்து கொள்கிற சில அஹ்லாக்குகள் உண்டு என்று சொல்லுவார்கள். சகோதரர்களே, எல்லா விஷயங்களும் சஹாபாக்கள் சொற்பமாக பேசினார்கள், அதிகம் திக்ர் செய்தார்கள், அல்லாஹ்வை பற்றி யோசித்தார்கள். நாங்கள் அதிகம் பேச ஆரம்பித்தோம், அதிகம் சிரிக்க ஆரம்பித்தோம். அல்லாஹ்வுடைய விடயத்தில் எல்லாவற்றையும் ஜனரஞ்சகமாக பார்க்கக்கூடிய ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம். பல நகைச்சுவைகள், சுவர்க்கம் நரகம், அல்லாஹ்வை மையப்படுத்தி பேசக்கூடிய சூழலை சர்வசாதாரணமாக பார்க்கிறோம். அப்படி என்றால் அல்லாஹ்வுடைய விடயத்தில், அவனுக்கு சேர வேண்டிய விடயத்தில் எவ்வளவு பின்னோக்கி நிற்கிறோம் என்று பாருங்க. தபூக் யுத்தத்தில் நபித்தோழர்கள் அவங்க நயவஞ்சகர்கள் என்றும் சொல்லப்படுகிறது. சஹாபாக்களை பார்க்குறாங்க, சாப்பிட்டு தூங்குறாங்க, நக்கலா பேசுகிறாங்க. இவங்கெல்லாம் போய் யுத்தம் செய்கிறாக்கலான்னு சொல்லி சாப்பிட்றதுக்கண்டே ஈக்கிறாங்கன்னு ரசூலுல்லாவிடம் ஒரு நபித்தோழர் அந்த தகவலை எடுத்து சொல்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களை அழைத்து விசாரிக்கிறார்கள், இப்படி பேசினீர்களாண்டு. அவங்க சொல்கிறாங்க, ஆம் பேசினதான், ஆனால் சும்மா ஜோக்குக்கு ஃபன்னுக்கு பேசினங்கிறாங்க. அல்லாஹு தஆலா உடனே அல் குர்ஆன் வசனத்தை இறக்குகிறான். அபில்லாஹி வ ஆயாத்திஹி வ ரசூலிஹி குன்தும் தஸ்தஹ்சியூன். அல்லாஹ்வுடைய வேத வசனங்களும் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதருமா நீங்கள் நகைச்சுவை நையாண்டி பேசுவதற்கு கிடைத்தது. ஈமான் கொண்ட பிறகு நீங்கள் நிராகரித்து விட்டீர்கள். அப்படி என்று அல்லாஹு தஆலா அல் குர்ஆன் வசனத்தை இறக்குறான். எத்தனை விடுத்தங்கள்! அல்லாஹ்வுடைய விடயத்தில் கண்ணியம் இல்லாமல் நகைச்சுவையாக ஜனரஞ்சகமாக பேசி கொண்டிருப்பதை பார்க்கிறோம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய விஷயத்தில் எந்த அளவுக்கு நல்லெண்ணங்களோடு இருந்தாங்கண்டா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்தை அறுக்க கனவு கண்டார்கள். அல்லாஹ்வுடைய ஏவல், உங்கள் மகனை வேறொருவள் அல்ல, நீங்களே அறுக்க வேண்டும் என்பது அல்லாஹ்வுடைய கட்டளை. அந்த கட்டளையையும் எந்த மனோநிலையில் இன்றைக்கு அதை ஒரு தியாகமாக பார்க்கிறோம், அடிக்கடி பேசுகிறோம். அதல்ல விடயம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூரான ஆயுதத்தை கையில் எடுத்துக்கொண்டு மகனை கரம் பிடித்து கொண்டு, என் அருமை மகனே, அல்லாஹ்வுடைய கட்டளை, உன்னை அறுக்க கண்டிருக்கிறேன். அல்லாஹ்வுடைய கட்டளை மகனே, என் அருமை தந்தே, அல்லாஹ்வுடைய கட்டளை என்றால் அறுத்து விடுங்கள், இன்ஷா அல்லாஹ் அறுக்கின்ற பொழுது பொறுமையாளர்களில் ஒருவராக என்னை காண்பீர்கள் தந்தே அப்படிங்கிறாங்க. சகோதரர்களே, அறுத்தல் அல்ல விடயம். மகனை அறுக்குமாறு சொல்லப்பட்ட நேரத்திலும் அல்லாஹ்வை பற்றிய எண்ணங்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு எப்படி இருந்திருக்கும்? எங்களுக்கு சாதாரண கஷ்டங்கள் வருகின்ற பொழுதே அல்லாஹ்வுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுக்க ரெடி இல்லை. நகையை கொண்டு போய் ஈடு வைப்போம். எதுவுமே இல்லாமல் அந்த 10 பவுன் நகையை அல்லாஹ் தான் எனக்கு தந்தது, வித்துடுவோம், மீண்டும் தருவான் இன்ஷா அல்லாஹ் என்ற நம்பிக்கை. அந்த கஷ்டங்களில் அல்லாஹ்வை பற்றி தவறாக நினைக்கிறோம். வட்டிக்குள்ளே போகிறோம். 40 லட்சம் கையில் இருக்குது. ஒரு வாகனம் வாங்க இன்னும் 1 மில்லியன் தேவை. 50 லட்சம், 10 லட்சம் குறையுது. அந்த நேரத்தில் வட்டியை நோக்கி நகர்கிறார். ஒன்றுமே இல்லாமல் இருந்தேன், அல்லாஹ் தான் இவை எல்லாவற்றையும் 40 லட்சத்தை கையில் தந்திருக்கிறான், இன்ஷா அல்லாஹ் தருவான் என்று காத்து கொண்டிருக்கிற அல்லாஹ்வை பற்றிய நல்லெண்ணங்கள் எந்த அளவு இருக்கிறது சகோதரர்களே? அல்லாஹ்வுடைய விடயத்தில் சரியாக அவனுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுப்பதில் எந்த குறைவும் செய்துவிடக்கூடாது. அல்லாஹு தஆலா பாதுகாக்க வேண்டும். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு ஹதியா எடுப்பதற்காக ஒருத்தர் வாராரு, வந்து ஹதியா கேட்குறாரு. அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க உள்ளே போய் வாராங்க, அவரை காணல. அவர் காத்து கொண்டிருந்தவர் பொறுக்க முடியாமல் ஒரு ஒட்டகத்தின் அல்லது குதிரையின் கடிவாளத்தை அப்படியே எடுத்துட்டு போய்த்துறாரு, களவெடுத்துட்டு போய்த்துறாரு.
அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வெளியில் இருந்ததை காணவில்லை. பணியாளரிடம் அந்த பணத்தை, அவருக்கு எடுத்து வந்த பணத்தை கொடுத்து மார்க்கெட்டில் போய் இன்னொன்று வாங்கி வாருங்கிறாங்க. மார்க்கெட்டுக்கு போகிறாரு. இவர்களுடைய அந்த கடிவாளம் அங்கே இருக்குது, அதே வாங்கிட்டு வராங்க. அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதை பார்த்தவுடன் சொல்கிறார்கள், அவர் பொறுமையாக இருந்திருக்க கூடாதா? ஹலாலாக அவருக்கு கிடைச்சிருக்குமே, அவருக்கு எந்த இடத்துல தானே இது, அவர் அவசரப்பட்டு விட்டார். ஹலாலாக கிடைத்திருக்கும். அல்லாஹ் உங்களுக்கு விதித்த ஒன்று சிங்கத்தின் வாய்க்குள் இருந்தாலும் அல்லாஹ் உங்களுடைய கரத்தில் கொண்டு வந்து சேர்ப்பான். அல்லாஹ் உங்களுக்கு எழுதாத ஒன்று உள்ளங்கையில் இருந்தாலும் உங்களுக்கு வந்தடைய மாட்டாது என்று அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள். சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய விஷயத்தில் அவனுக்கு சேர வேண்டியதை, அவனுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுக்கணும். கண்ணியமிகு சகோதரர்களை, முஸ்லிம் கிரந்தத்தில் இறுதி பகுதியிலே வருகிற செய்தி, 4 பேரை நாளை மறுமையில் அல்லாஹு தஆலா சொல்லுவான், நரகத்தில் இருந்து இவர்களை வெளியேற்றுங்கள் என்று. 4 பேரும் வெளியே வருவாங்க. அல்லாஹ் மீண்டும் சொல்லுவான், ருத்தூஹும் இலன்னார், அவர்களை மீண்டும் நரகத்திற்குள்ளே போடுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுவான். அந்த 4 பேரில் ஒருவர் அல்லாஹ்வை பற்றி எப்படி நினைக்கிறார் என்று பாருங்க. யா அல்லாஹ், திரும்பி பார்க்கிறாரு. யா அல்லாஹ், நீ வெளியேற்றுகின்ற பொழுது நான் நினைத்தேன், என்னை வெளியேற்றிய பிறகு மீண்டும் அதற்குள் நுழைவிக்க மாட்டாய் என்று உன்னை பற்றி நினைத்தேன். யா அல்லாஹ். அல்லாஹ் உடனே சொல்லுவான், இவரை சொர்க்கத்துக்குள் அனுப்புங்கள், என்னை பற்றி நல்லதே நினைத்திருக்கிறார். அதுவே அவருக்கு நடக்கும். எந்த தருணம் வந்தாலும் சகோதரர்களே, துகள் துகளாக நாங்கள் துண்டு துண்டாக வெட்டப்பட்டாலும் அல்லாஹ்வை பற்றி உச்ச நல்லெண்ணங்களோடு நாங்கள் இருக்க வேண்டும். அது எங்களுடைய இறைவனுக்கு உணவளிக்கின்ற, எங்களை படைத்த, எங்களை எல்லாவற்றிலும் இருந்து பாதுகாக்கின்ற ரப்புக்கு நாங்கள் கொடுக்க வேண்டிய முக்கியமான ஒரு அம்சம். கண்ணியமிகு சகோதரர்களே, அதே போன்று 4வது ஒரு விடயம், ஒவ்வொரு துறைக்கும் நிபுணத்துவம் வாய்ந்தவர்கள் இருப்பார்கள். அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய அந்தந்த துறையில் அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய விடயங்களை நாங்கள் கொடுக்கணும். எல்லா விஷயத்திலையும் கருத்து சொல்ல போகிறது. எல்லா விடயங்களும் இன்றைக்கு வந்துட்டு ஒரு நோய் அப்படி என்று சொன்னால் 1000 மருந்து இந்த இடத்துல சொல்லப்படும். இங்கிலீஷ் மெடிசன் வரும், ஆயுர்வேதிக் வரும், யூனானி மெடிசன் வரும், எல்லாருமே மருந்து சொல்ல போகிறது. ஒரு மார்க்க ரீதியான கேள்வி என்றால் அதற்கென்று அல்லாஹு தஆலா நபிமார்களை தெரிவு செய்தான். ஏன்? இந்த வஹையை எடுத்துச் சொல்வதற்காக உலமாக்களை அல்லாஹு தஆலா தெரிவு செய்தான். எல்லோரும் கருத்து செல்கிற மனோநிலை என்பது, எல்லா விடயங்களிலும் எல்லோரும் பேச ஆரம்பித்தல் என்பது ஒரு ஆரோக்கியமான சூழலை உருவாக்காது, நிச்சயம் உருவாக்காது. ஒரு சமூகத்திற்கு மிகப்பெரிய ஆபத்தான சமிச்சைகளில் ஒன்று இது. அவருக்கு சேர வேண்டிய இடங்களை கொடுக்க தயாராக இருக்கணும். அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, சயஅதி அலன்னாஸி ஸனவாத்துன் ஹத்தாஆத், சில வருஷம் வரும், யுஸத்தகு ஃபீஹல் காதிப், அதிலே பொய்யன் உண்மைப்படுத்தப்படுவான், மோசடி செய்பவன் நம்பப்படுவான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி வந்துவிட்டு சொல்கிறார்கள், அற்பமான மனிதர்கள் எல்லோரும் கருத்து சொல்ல ஆரம்பிப்பார்கள். ஒவ்வொருத்தருக்கு கிடைக்க வேண்டிய ஒருத்தருக்கு அவர்தான் அந்த இடத்துல கருத்தை சொல்லி இருக்கணும், அவர்தான் அந்த இடத்துல பேசியிருக்கணும். ஒரு சபையில் இளம் சஹாபாக்கள் இருக்கிறாங்க, மூத்த சஹாபாக்கள் இருக்கிறாங்க. ஒரு இடத்துல ஒரு பிரச்சனை நடந்திருக்குது. அந்த பிரச்சனையை இளம் நபித்தோழர் சொல்ல ஆரம்பிக்கிறார், இதான் நடந்தது அப்படி என்று. அல்லாஹ்வுடைய தூதர், கப்பிர் கப்பிர், பெரியவர்கள் பேசட்டும், மூத்தவர்கள் பேசட்டும், அவர்களிடம் ஒரு நிதானம் இருக்கும், ஒரு பக்குவம் இருக்கும், தகவலை உரிய முறையில் பரிமாறக்கூடிய அந்த பக்குவம் இருக்கும், பெரியவர்கள் பேசட்டும் என்று அந்த இடத்தை யார் பொருத்தமோ அவரை அல்லாஹ்வுடைய தூதர் முற்படுத்தியிருப்பதை பார்க்கிறோம். சமூகத்தில் எல்லோரும் எல்லா விடயங்களிலும் கருத்து பேச ஆரம்பித்தல் என்பது மோசமான விளைவுகளை உண்டு பண்ணும். அதிலே முக்கியமானது தவறான கருத்துக்கள் நியாயமான கருத்துக்கள் மாதிரி பரவ ஆரம்பிக்கும். அதற்கு பிறகு அதை நிறுத்தவே முடியாது. 2வது ஓர் அம்சம், கட்டுப்பாடற்ற தன்மை ஒரு சமூகத்தில் உருவாகும். எல்லோரும் கருத்து செல்லலாம், எல்லாரும் அறிவாளிகள், யார் யாருக்கு கட்டுப்படுறது? கட்டுப்பாடற்ற ஒரு சமூகம் உருவாக்கப்படும். 3வது ஓர் அம்சம், ஒருங்கிணைத்து செயற்படுகின்ற
எல்லோரும் ஒன்றித்து பயணிப்பதென்பது சாத்தியமே இல்லாத சூழல் உருவாகும். நான்காவது ஒரு விடயம், எல்லா நேரங்களிலும் பிரச்சனைகளோடே வாழக்கூடிய ஒரு சமூகமாக நாங்கள் மாறுவோம். ஏன்? எல்லாரும் தானே கருத்து சொல்கிறோம், எல்லாரும் கருத்து சொல்லுவோம். அதனால் எந்த நேரங்களிலும் பிரச்சனையோடே இருக்கக்கூடிய ஒரு சமூகமாக அடையாளப்படுத்தப்படுவோம். எனவே சகோதரர்களே, ஒவ்வொரு துறைக்கும் ஆன்மீகம், வைத்தியம், சமூக விடயங்கள், ஒவ்வொரு துறைக்கும் முக்கியஸ்தர்கள், நிபுணத்துவம் வாய்ந்தவர்கள் இருப்பார்கள். அவர்களுக்குரிய ஹக்குகளை நாங்கள் கொடுக்கணும். அந்தந்த சபைகளில் அவர்களை முற்படுத்த வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் அதை வாழ்நாளில் செய்திருக்கிறார்கள். கொத்துபா இடம் கொடுக்காத நேரம் என்பதனால் சுருக்கிக் கொள்கிறோம். கண்ணியமிகு சகோதரர்களே, அதே போன்று இன்னும் ஒரு அம்சம், அதாவது அடுத்தவர்களுக்கு சொந்தமான முயற்சிகள், அடுத்தவர்களுடைய பணிகளை மொத்தமாக நாம் சொந்தம் கொண்டாடுகின்ற ஒரு சூழலை உருவாக்குறதுங்கிறது நல்ல விஷயமே கிடையாது. அல்லது நாங்களும் பங்கு பெற்றிருப்போம், ஆனால் என்னுடைய பங்களிப்பு என்பது ஒரு 10% தான் இருக்கும். ஆனால் 90% எந்த பங்களிப்பு மாதிரி காட்ட போகிறது. இங்கு எல்லோரும் எப்படியான நிலைமை என்றால், சமூக வலைத்தளம் வளர்ந்த பிறகு சகோதரர்களே தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். நான் எப்படி இருக்க வேண்டும் என்பதை பற்றி யோசிப்பதை விட நான் எப்படி காட்டப்பட வேண்டும் என்பதில் கவனமாக இருக்கிறார்கள். நான் எப்படி இருக்க வேண்டும் என்பதை பற்றி யோசிப்பதை விட நான் எப்படி காட்டப்பட வேண்டும் என்பதில் எல்லோரும் கவனமாக இருக்கிறார்கள். எல்லோருமே அரசியல்வாதிகள் மாதிரி யோசிக்கக்கூடிய ஒரு சூழல். சகோதரர்களே, உதாரணமாக ஒரு பரீட்சை நடக்கிறது, ஸ்காலர்ஷிப், O லெவல், A லெவல், ஏதோ ஒரு எக்ஸாம், டிஸ்ட்ரிக்ட் ரேங்க், ஒரு புள்ள ஒரு பாடசாலையில் இருந்து வருது. நல்ல புள்ளிகளை சில மாணவர்கள் எடுத்துக்கொள்கிறார்கள். எடுத்தால் உடனே என்ன நடக்கும் என்றால், ஒவ்வொரு பாடசாலைகளும் ஆசிரியர்களும் அல்லாஹ் அவர்களுக்கு அருள் செய்ய வேண்டும், பெரும் பணிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனாலும் ஒரு சில இடங்களில் கூடுதல் மிகைப்படுத்தப்பட்ட விளம்பரங்கள் போடப்படும். அந்த சந்தோஷம் அந்த பாடசாலையும் ஆசிரியர்களும் வருவதென்பது இயல்பான ஒன்று, அவர்களுக்கு அதில் பங்குண்டு என்பதை மறுப்பதற்கில்லை. ஆனால் எல்லை மீறிய பாராட்டுக்களும் உண்மையில் அந்த முயற்சி அல்லாஹ்வுடைய பேரருள், அந்த குறித்த மாணவனின் முயற்சி அதான் முக்கியமானது. அந்த மாணவன் அந்த பாடசாலை இல்லாமல் வேறு பாடசாலைக்கு சென்றிருந்தாலும் நிச்சயம் அதே புள்ளிகளை அவன் எடுத்திருப்பான். அந்த ஆற்றல் அவனிடம் உண்டு. அந்த மாணவன் அந்த ஆசிரியரை தவிர்த்து வேறு ஆசிரியரிடம் சென்றிருந்தாலும் அந்த புள்ளிகளை அவன் எடுத்திருப்பான். அந்த ஆற்றல் அவனிடம் உண்டு. அவைகளெல்லாம் பின்னாடி கொண்டு போய் இங்கே இருந்து வந்ததால தான் இது நடந்தது என்று காட்டக்கூடிய ஒரு சூழல். அதே பரீட்சையில், அதே பாடசாலையில், அதே ஆசிரியரிடம் கற்றுக்கொண்ட 30 மாணவர்கள் கம்மியான புள்ளிகள் எடுத்திருப்பாங்க, பாஸ் ஆகாமலே இருந்திருப்பாங்க. அவர்களை பற்றி யோசிப்பதற்கும் என்ன செய்யலாம் என்பது தொடர்பாக சிந்திப்பதற்கும் கூட்டங்கள் நடத்துவதற்கும் அல்லது அந்த மாணவர்களை பிரத்யேகமாக எடுத்து அவர்களை பற்றி பகுப்பாய்வு செய்வதற்கும் நேரம் கிடையாது. ஆனால் அடுத்தவங்களுக்கு சொந்தமானதை மொத்தமாக சொந்தமாக்கி கொள்ள நினைக்கிறது. அல் குர்ஆனில் அல்லாஹு தஆலா சொல்கிறான், லா தஹ்ஸபன்ன அல்லதீன யஃப்ரஹூன பிமா அத்தௌ வயுஹிப்பூன அன் யுஹ்மது பிமா லம் யஃஅலு. அல்லாஹ் சொல்கிறான், அவங்க செய்யாத விடயங்களுக்கெல்லாம் புகழப்பட வேண்டும் என்று யார் யாரெல்லாம் நினைக்கிறாங்களோ, அவங்க செய்யல, அவங்க பணியில் நிற்கவே இல்லை, அல்லது கொஞ்சம் தான் நின்றாங்க, பெருசாக காட்டப்படணும் என்று யார் யாரெல்லாம் நினைக்கிறார்களோ அவர்களுக்கு நொம்பலமான வேதனை உண்டு என்று அல்லாஹ் எச்சரிக்கிறான். எனவே சகோதரர்களே, இந்த விடயத்தில் மிக கவனமாக நாங்கள் நடந்து கொள்ள வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அடுத்தவர்களுக்கு சேர வேண்டிய விடயங்களில் எந்த குறைவும் செய்யாமல் திறந்த மனதோடு நல்ல மனோநிலையில், இஸ்லாத்தின் ஒரு முக்கிய பகுதி இது, நபிமார்களுடைய பிரச்சாரத்தின் ஒரு மைய அம்சமாக இருந்திருக்கிறது என்பதை உணர்ந்து நடக்கக்கூடியவர்களாக நம் அனைவரையும் அல்லாஹு தஆலா ஆக்கி அருள்வானாக. அகூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹி லி வ லக்கும் ஃபஸ்தக்ஃபிருஹு இன்னஹு ஹுவல் கஃபூர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் முஹம்மது பின் அப்துல்லாஹ். அம்மா பஅத். கண்ணியமிகு சகோதரர்களே,
இறுதியான ஒரு முக்கியமான ஒரு பகுதி, நாங்கள் எல்லோரும் வியாபார சமூகமாக இருந்து கொண்டிருக்கிறோம். அதிகமானோர் வியாபாரத்தில் ஈடுபடக்கூடியவர்களாக இருக்கிறோம். தொழிலாளர், அதாவது வாடிக்கையாளர்கள், முதலாளி, விற்பனை செய்யக்கூடியவர். நாம் ஒரு தொழிலை செய்கிறோம். எங்களுடைய வாடிக்கையாளர்கள் எங்களை நம்பி ஒரு பொருளை கொள்வனவு செய்து அதன் மூலம் அல்லாஹு தஆலா சில பரக்கத்துக்களை எங்களுக்கு கொண்டு வந்து சேர்த்திருக்கிறான். 15 வருடங்கள் 30 வருடங்கள் என்னிடம் பொருள் வாங்கி இருக்கிறார். அல்ஹம்துலில்லாஹ், நான் வசதியாக இருக்கிறேன் என்கிற பொழுது அவர்களுக்கு சேர வேண்டிய சில விஷயம் இருக்குது. என் வாடிக்கையாளர்களுக்கு சேர வேண்டியது, என்னை 15 வருடங்களாக நம்பி பொருள் வாங்கியவர்களுக்கு சேர வேண்டியது, எனக்கு கீழ் பணி செய்கின்ற தொழிலாளர்களுக்கு சேர வேண்டியது என்று சில உரிமைகள் உண்டு. அதில் மிக கவனமாக இருக்கணும் சகோதரர்களே. ஒருவர் 15 வருடம் என்னை நம்பி பொருள் வாங்கிய ஒருவர் 16வது வருடத்தில் அதே பொருளை ஏதோ ஒரு சூழலில் வேறு ஒரு இடத்தில் வாங்க முற்படுகின்ற நேரத்தில் இவ்வளவு காலமும் எனக்கு அநீதி செய்திருக்கிறார் என்கிற மனோநிலையை அந்த வாடிக்கையாளர் வருமாக இருந்தால் ஒரு முஃமினாக நான் தோற்று போயிருக்கிறேன் அல்லாஹ்விடத்தில் என்பதற்கான அடையாளம். என் வாடிக்கையாளன் இதே பொருளை எங்கு வாங்கினாலும் என்னை பற்றி ஒரு திருப்தி மனோநிலை அவனுக்கு இருக்க வேண்டும் என்பது முக்கியமானது. சகோதரர்களே, அல்லாஹு தஆலா வலா தப்ஹசுன் நாஸ அஷ்யாஅஹும், மனிதர்களுக்கு சேர வேண்டியதில் குறைவு செய்ய வேண்டாம் என்று சொல்கிறான். கண்ணியமிகு சகோதரர்களே, இன்றைய சமூகத்தில் ஒரு இலங்கையில் அடிக்கடி இந்த பொருட்களின் விலைகள் உச்சத்தை தொடுகிறது. அவசரமாக சடிதியாக ஏறுது. எல்லா நேரங்களிலும் அது நடந்து கொண்டிருக்கிறது. அந்த நேரத்தில் நியாயங்களை தாண்டி சில தர்மங்களையும் நாங்கள் யோசிக்க வேண்டும். நியாயமாக யோசித்தால் விற்பவர்கள் விலையேற்றங்கள் ஹலாலானது தான். ஆனாலும் இவ்வளவு காலம் என்னோடு இருந்தவர்கள், என்னிடம் பொருள் வாங்கியவர்கள், அதன் மூலம் நான் வசதிகளை அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன், ஒரு தர்மமாகவும் நான் நடந்து கொள்ள வேண்டும் என்கிற மனோநிலை முக்கியமானது. ஜரீர் பின் அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் 400 தீனாருக்கு ஒரு ஒட்டகத்தை வாங்குகிறார். அது வந்துட்டு பெறுமதியானது என்பதை தெரிந்து கொண்டவுடன் பணியாளரிடம், யாரிடம் வாங்கினீர்கள், அவரை அழைத்து வாருங்கள், அவர் ஒத்துக்கொண்டாரா, இது பெறுமதியானதே, 400க்கு தந்தாரா என்று கேட்கிறார். ஆம் என்று சொன்ன பிறகும் அழைத்து வாருங்கள் என்று சொல்கிறார். அழைத்து வந்து, இந்த ஒட்டகம் இதைவிட பெறுமதியானது உங்களுக்கு தெரியுமான்னு கேட்கிறாரு. ஆம், இந்த ஒட்டகம் பெறுமதியானது தான். நீங்கள் 400க்கு கொடுப்பதற்கு ஒத்துக்கொண்டீர்களா? ஆம், ஒத்துக்கொண்டேன் என்று சொன்ன பிறகும் அந்த நபித்தோழர் இன்னொரு 400 தீனாரை கொடுத்து இதையும் வச்சு கொள்ளுங்கன்னு சொல்கிறாரு. அவர் திரும்பி போகிற பொழுது அவரை பார்த்து சொல்கிறார், லைஸ பிஜுனூன், நான் புத்தி சுவாதீனமற்றவன் என்று என்னை நினைக்க வேண்டாம். அப்படித்தானே நாங்கள் நினைப்போம், வாழத் தெரியாதவர் என்று. இந்த நபித்தோழர் சொல்கிறார், அப்படி நீங்கள் நினைக்க வேண்டாம். பயஅத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலன் நுஸ்ஹி லிகுல்லி முஸ்லிம், எல்லா முஸ்லீம்களுக்கும் நலவே நாடுவேன் என்று அல்லாஹ்வுடைய தூதரிடம் நான் உடன்படிக்கை செய்திருக்கிறேன். நான் உங்களுக்கு நலவு நாடுவேன், எனக்கு விரும்புவதை உங்களுக்கும் விரும்புவேன் என்று அந்த நபித்தோழர் அவருக்கு சொல்கிறார். சகோதரர்களே, அப்படியா இங்கே இருக்குது? வாடிக்கையாளர்களுக்கும் தனக்கு கீழ் பணி செய்கின்றவர்களுக்கும் சேர வேண்டியதை கொடுக்கிறோமா சகோதரர்களே? இந்தியாவிலே அண்மையில் ஒரு தொழிலதிபர் மரணித்தார். டாடா குரூப் ஆஃப் கம்பெனி, பெரியோர் தொழிலதிபர். அவர் மரணித்த நேரத்தில் எல்லோரும் உலகத்தில் கவலையை வெளிப்படுத்தினார்கள். அவருடைய பொருட்களை பயன்படுத்தாதவர்கள் கூட கவலையை வெளிப்படுத்தினார்கள். அவர் ஒரு வேலையை செஞ்சார், நியாயமாக நடந்தார், நியாயத்தை தாண்டி தர்மத்தோடு நடந்தார். ஒரு சந்தர்ப்பத்தில் பெரும் செல்வந்தராக மாறிவிட்டார். இந்த மக்களுக்கு ஏதாவது ஒன்று செய்ய வேண்டும். உடனே செல்கிறார். ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே, ரஹிமல்லாஹு அப்தன் சம்ஹன் இதா பா
விற்கின்ற பொழுதும் வாங்குகின்ற பொழுதும் பெருந்தன்மையோடு நடந்து கொள்கின்றவர்களுக்கு அல்லாஹ் அருள் செய்யட்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க துஆ செஞ்சாங்க. இவர் செஞ்சாரே, ஒரு கார், 1 லட்சத்துக்கு ஒரு கார். எல்லா சாதாரண குடும்பங்களும் இந்த மழை இல்லாமல் வெயில் இல்லாமல் பயணிக்க வேண்டும் என்பதை ஒரு கனவாக அறிவித்து விடுகிறார். அவர் அறிவித்து அந்த முயற்சியில் ஈடுபடுகிறார், கஷ்டப்படுகிறார். ஆனால் முடியாமல் போகிறது. கிட்டத்தட்ட 4-5 வருடங்களுக்கு பிறகுதான் அவருடைய அறிவிப்பை சாத்தியப்படுத்த முடிகிறது. 4-5 வருடங்களில் இரும்பின் விலை, இதர பாகங்களின் விலை 3 மடங்காக அதிகரித்திருக்கிறது. 1 லட்சம் ரூபாய் என்று அறிவித்த காரை 3 லட்சத்துக்கு தான் கொடுக்கலாம் இந்திய மதிப்பில். அப்படி கொடுத்தா கூட அது நல்ல விலை தான். ஆனால் அந்த தொழிலதிபர் 1 லட்சம் ரூபாய்க்கு 1 லட்சம் கார்களை கொடுக்கிறார். ஊடகங்கள் கேட்கின்றன, இது எப்படி சாத்தியம்? நீங்கள் அறிவிச்சதுக்கு பிறகு, வாக்கு கொடுத்ததுக்கு பிறகு காலங்கள் பல கடந்து போயிருக்கின்றன, விலைகள் உயர்ந்திருக்கின்றன. 3 லட்சத்துக்கு கொடுத்தா கூட தப்பு கிடையாது, யாரும் கேட்க மாட்டாங்க. அவர் சொல்கிறார், a promise is a promise. வாக்குறுதிகள் வாக்குறுதிகள் தான். நான் கொடுத்த வாக்குறுதி காப்பாற்றப்பட வேண்டும் என்று சொல்கிறார். சகோதரர்களே, அல் குர்ஆனில் அல்லாஹு தஆலா சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்ட விசுவாசிகளே, உடன்படிக்கைகளை, ஒப்பந்தங்களை முழுமையாக நிறைவேற்றுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். எனவே சகோதரர்களே, எங்களை நம்பி வருகின்ற வாடிக்கையாளர்கள், எங்களுக்கு கீழ் பணி செய்கின்றவர்களுக்கு சேர வேண்டியதை கொடுப்பதில் பின்னிற்காதீர்கள். அதை இழப்பென்று கருதாதீர்கள். உங்கள் கபருக்கான சேமிப்பு என்று நினையுங்கள். உங்கள் சொர்க்கத்துக்கான பாதையை நீங்கள் செப்பனிடுகிறீர்கள் என்று நினையுங்கள். எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரையும் ஈமானோடும் இஹ்லாஸோடும் பெருந்தன்மைகளோடும் வாழச் செய்வானாக. அக்கூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும் ஃபஸ்தக்ஃபிருஹு இன்னஹு ஹுவல் கஃபூர் ரஹீம்.